என்னுடைய வெஜிடபிள் கார்டன் மேக் ஓவர்க்காக நான் வந்து கொஞ்சம் தக்காளி மற்றும் கத்தரி நாற்றுக்கள்லாம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன். அதில் கத்தரி நாற்றுக்கள் ஓரளவுக்கு நல்லாவே வேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சில இடங்களில் வந்து வேர் அழுகல் நோய் வந்து தாக்குது. ஆனால் தக்காளி நாற்றுகள் எதுவுமே வரலங்க. எல்லாமே அந்த வாய்க்கா ஃபுல்லாமே தண்ணி நின்றனால வந்து தக்காளி நாற்றுகள் எல்லாமே அழுகிருச்சு. என்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தக்காளி விதைகள் இருக்குது, நாட்டு தக்காளி விதைகள் இருக்குது. அதை இனிமேல் பாவி அடுத்த பட்டத்துக்காவது நான் வந்து ரெடி பண்ணணும். அதே மாதிரி க்ரோபேக்கில் வச்ச வந்து தக்காளி நாற்றுக்களும் அழுகிருச்சு. கத்திரி நாற்றுக்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இந்த வந்து அந்த பச்சை மிளகாலையுமே இலை சுருட்டல் வந்து கொஞ்சம் தென்படுதுங்க. மழைக்கு அப்புறம் நல்லா வரும்னு பார்த்தா கொஞ்சம் இலை சுருட்டல் தென்படுது. சரி, இதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசல் வந்து அடிக்கணும். நான் தேர்மோர் கரைசல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அடைச்சி விடலான்னு பார்த்தா வந்து இலை சுருட்டல் வருது. அதனால் ஒரு நாள் வந்து வேப்பெண்ணெய் கரைசல் அடிச்சிட்டு அப்புறம்தான் தேர்மோர் கரைசல் வந்து அடிக்கணும். இந்த அவரை செடியிலையுமே நல்லா செழிப்பாக இருக்குங்க. ஆனால் என்னென்னா இதுலேயுமே எறும்புகளோட தொந்தரவு வந்து தாங்கலை. அதாவது வைக்கிற சில அரும்புகளையுமே இந்த எறும்புகள் வந்து சாப்பிட்ருது. அதனால் இந்த இதுக்குமே வந்து வேப்பெண்ணெய் கரைசல் ஒரு வாரத்தில் வந்து 2 தடவை அடித்து விட்டுட்டு நம்ம அடித்து விட்டால் மட்டுமே தான் இதில் வந்து காய்களை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா அந்த கொஞ்சம் வந்து இருக்கிற பூக்களையுமே கூட இந்த எறும்புகள் வந்து அரிச்சிருது. அதனால தான் கொஞ்சம் இதுக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கு. விதை போட்டால் வளர்ந்துரும் காய்ச்சலுங்கிற மாதிரிலாம் இல்லை இப்போ இருக்க சூழ்நிலைக்கு. அதே மாதிரிங்க என்னுடைய மோஸ் ரோஸுமே இந்த மழைக்கு வந்து நிறையவே பாதிப்படைஞ்சிருச்சு. சரி, அது எல்லாம் தண்டுகள் எல்லாம் நிறைய முற்றினால அப்படி இருக்கும். இந்த தொட்டிவே ரீபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நான் வந்து சரி, அந்த தண்டுகள் எல்லாம் முற்றிய தண்டுகள் எல்லாம் பார்த்தோன்னா தான் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்தது. சரி, போன்சாய் மாதிரி நம்ம ஏதாவது ட்ரை பண்ணுவோம் இது வந்து மோஸ் ரோஸில் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த கலர்லையும் அதே மாதிரி தண்டுகள் வந்து முற்றி கொஞ்சம் நீளமான வந்து தண்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி நான் வந்து கிள்ளி எடுத்து போன்சாய் மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். வாங்க அதை நான் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி அந்த கிள்ளி எடுக்கிறப்பவே கொஞ்சம் களைச்செடிகளும் இருந்தது, அதையுமே எடுத்துட்டேன். இந்த தொட்டியை ஃபுல்லாமே ரீபார்ட் பண்ணாதான் இந்த தொட்டியில் வந்து அடுத்தடுத்து பூக்கள் கிடைக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. சரி வாங்க, இப்போ நான் எப்படி போன்சாய் மாதிரி நான் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு பாட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி அங்கே ஏற்கனவே கிள்ளி எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அந்த இது எல்லாமே நீல காம்புகள் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தண்டுகள் எல்லாமே கிள்ளி எடுத்துட்டு அதை ஓரளவுக்கு சைஸாக நம்ம அந்த ஊண்டி வச்சா நேராக நிற்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு மட்டும் கரெக்டாக வெட்டி எடுத்துட்டு அதை மாதிரி அதில் எக்ஸ்ட்ரா இருந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்கா அதை எல்லாமே வெட்டி எடுத்தது போக மிச்சம் வேறு இருக்குது. இதை நாளைக்கு வந்து வேறு தொட்டியில் எதிராக வச்சு விடணும். ஏன்னா இந்த மலையில் வந்து சில கலர் எல்லாம் வந்து மிஸ் ஆயிரும், எப்படியாவது 1-2 அழுகிரும். இந்த மாதிரி ஒரு சின்ன காம்பு இருந்தால் கூட தலைஞ்சிரும். அதனால தான் அதை வேஸ்ட் பண்ண மனசில்லை. இப்போ இது மாதிரி இந்த தண்டுகளை ஒரு கோர்வையாக கட்டி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம்தான் இதை வந்து எப்படி நிப்பாட்டுறதுன்னு ஒரு ஐடியா பண்ணுறப்ப தான் இந்த உடஞ்சி போன ஹெட் மசாஜர் வீட்டில் இருந்தது. சரி, இதை வச்சு நம்ம ஸ்டாண்டு மாதிரி நிற்க வச்சு இந்த தண்டுகளை நிற்க வச்சிடலான்னு இந்த தண்டுகளுக்கு கூடவே இந்த ஸ்டாண்டை வச்சு கட்டிட்டேன். இதை மாதிரி கட்டினதுக்கப்புறம் நல்லா ஊண்டி விட்டுட்டு இந்த ஸ்டாண்டோட அந்த பக்க கம்பிகள்லாம் இருக்குல்ல, அதை எல்லாமே பக்கவாட்டில் நல்லா வளைச்சி விட்டுட்டு இந்த தண்டுகளையுமே அதில் லேசாக கட்டி விட்டதுக்கப்புறம் அதோட அமைப்பு ரொம்ப அழகாகவே வந்துருந்துச்சு. வரும் வாரங்களில் இதோட அப்டேட் வந்து எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து கடைசியாக இந்த மாதிரி தண்டுகளெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய போன்சாய் வந்து இப்படி தான் இருக்குது. அடுத்தடுத்த வாரங்களில் இதோட அப்டேட் வந்து கொடுக்குறேன். Thank you.